இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கத்தின் இலங்கைக்கான மாணவர் பிரிவுக்கான தலைவர் கவிஞர் மரியசீலன் அலெக்ஸ்டீன் ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். எமது கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி. நானும் மகிழ்ச்சி. முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம் சொல்ல முடியுமா? நான் மரியசீலன் அலெக்ஸ்டீன் ராஜ், காப்போத்த உயர்தரம் யாழ்ப்பாணம் தெளிப்புல மகாஜன கல்லூரியில் கரைப்பிரிவில் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்துட்டு என்னகிட்ட இருக்கிற தமிழ் ஆர்வம், தமிழுள்ள அன்பு காரணமாக கவிதைகளை சிறிய வயதிலேருந்து எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கவிதைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து இந்திய கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கத்தின் மூலம் ஒரு நொடி பொழுதில் 1000 புத்தக வெளியீடு கவிதை புத்தக வெளியீடு இந்தியாவில் நடக்கி இருக்குது. அந்த பிரிவில் நானும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அந்த 1000 புத்தகத்தில் முதலாவது புத்தகமாக என்னுடைய புத்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நடக்க இருக்கிறதான இந்த கின்னஸ் லிம்கா உலக சாதனை 1000 புத்தக வெளியீட்டு விழாவில் இலங்கையில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேருக்குமான தலைவராக இருக்கிறது. ஓஹோ, ஒரு சிறிய வயது. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? 19 வயசு. அதுலேயுமே நிறைய மாணவர்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிறைய துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க. நான் டாக்டர் ஆகணும். இது இப்போ நீங்கள் A-level படிக்கிற நேரமே உங்களோட வாழ்க்கைக்கான இலக்கு, நான் டாக்டர் ஆகணும், ஒரு ஆசிரியர் ஆகணும், இல்லாட்டி நான் வேறு ஏதாச்சும் ஒரு துறையில் நான் பல்வேறு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் ஒரு புக் எழுதணும், நீங்கள் ஒரு கவிஞர் ஆகணும், அப்படி இதாகிறதுக்கான நோக்கம் என்ன? நோக்கம் அப்படின்னு சொல்ல போனா நோக்கங்கள் எதுவுமே இல்லாம எங்களுக்குள்ளால இருக்கிற அந்த உணர்வுகளை வடிவமைக்கிறதுக்கு தான் இந்த இலக்கியங்களும் தமிழும் இன்று வரைக்கும், அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் போராடி கொண்டு இருக்குது. அந்த வகையில நாங்கள் ஒரு துறையை தெரிவு செய்து கொண்டால் அந்த துறையில மட்டும்தான் எங்களுடைய விடயங்கள், எங்களுடைய ஆளுமைகள் அதுக்குள்ள அமிழ்ந்து காணப்படும். இந்த இலக்கிய துறையிலும் தமிழும் கலைக்கும் நாங்கள் உட்செல்லும் போது முழு உலகையும் எங்களுடைய வார்த்தைகளாலும் தமிழாலும் கட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று ஏற்படும். அந்த வகையில கவிதை என்று சொல்லுவமாக இருந்தால் ஒரு படித்தவருக்கோ இல்லாட்டில் படிப்பு குறைந்தவருக்கோ இடையில் எவ்வித வேறுபாட்டையும் காட்டாது. அந்த கவிதை என்பது ஒவ்வொருவராலும் எழுதக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போவமாக இருந்தால், காதலில் வென்றவனும் கவிதை எழுதுவான், காதலில் தோற்றவனும் கவிதை எழுதுவான், படிப்பில் உயர்ந்தவனும் கவிதை எழுதுவான், படிப்பில் தாழ்ந்தவனும் கவிதை எழுதுவான், செல்வந்தனும் தன்னுடைய செல்வத்தை கவிதையாக படைப்பான், வறுமையில் உள்ளவனும் தன்னுடைய வறுமையை கவிதையாக படிப்பான். இவ்வாறு மனித ஆளுமைகளை வளர்த்தெடுக்கிற ஒவ்வொரு உணர்வலைகளையும் அந்த வரிகளினூடாக அவர்களுடைய வலிகளை தாங்கி இந்த மனித சமூகத்தை கட்டி போடக்கூடிய இந்த கருவியாக இந்த இலக்கியம் காணப்படுகின்றது. அதுவும் தமிழ் இலக்கியத்தின் காதலி என்று சொல்லி இப்ப கவிதை அழைக்கப்படுது. அந்த வகையில எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த சிறிய வயதுல அனுபவம் என்றது குறைவாக இருக்கும். அந்த வகையில நாங்கள் பார்த்தது கேட்டது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சிறு சிறு விடயங்களை வைத்து எங்களுக்குள்ள இருந்த அந்த வார்த்தைகளை கொண்டு, அந்த வார்த்தைகளால தொடுத்து கொண்டு, அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் உணர்வை கொடுத்து ஆக்கப்பட்டதுதான் இந்த புத்தகம். ரொம்ப அழகான ஒரு பதில். நீங்க பேசுற நேரமே தமிழ் எல்லாம் அவ்வளோ அழகா வருது. ஏன் இந்த தமிழ் மேல அவ்வளோ காதல், கொள்ள பிரியம்? தமிழ் என்றது இப்ப நாங்க சொல்ல போவமாக இருந்தால், தமிழுக்கு நாங்க ஒரு எல்லையை வச்சு வரையறுத்திட முடியாது. இதுதான் கட்டுக்கோப்புன்னு அடக்கி வச்சிருக்க முடியாது. தமிழ்ன்றது கடலை மாதிரி, அதுல நான் எழுதினது ஒரு கடுகளவு தான். அந்த வகையில இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் வேற்றுமொழி எடுத்துக்கொள்ளும் குறைவாக எடுத்து காட்டுவதற்கல்ல, தமிழின் சிறப்பை ஏனைய மொழியிலிருந்து கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்காக. A for ஆப்பிள். ஆப்பிள். ஆனாவில் ஒரு சொல் சொல்லுங்கள். அம்மா. வேறு? அப்பா. இதுதான் வித்தியாசம். அதாவது உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி, உள்ளத்தின் உணர்விலிருந்து தொடங்குவதுதான் எங்களுடைய தாய்மொழி தமிழாக காணப்படுகின்றது. சாதாரணமாக ஆப்பிள் என்றது ஒரு உணவு. அம்மா அப்பா என்பது இந்த உலகத்தின் தோற்றத்தின் அடித்தளமாக இருந்து எங்களுடைய உயிரையும் வாழ்வையும் வடிவமைக்கக்கூடிய இந்த சொற்களின் உருவகித்து, அதாவது அது ஒரு மொழியாக இல்லாவிட்டாலும்
ஒவ்வொருடைய உணர்விலும் கலந்து அந்த ஊற்றெடுத்து கொண்டு அவர்களுடைய ஆளுமைகளை வளர்த்தெடுப்பதாக இந்த தமிழ் காணப்படுது. ரொம்ப அழகான ஒரு பொருள். அதாவது நல்ல கேள்வி சிறந்த ஒரு, அதாவது நல்ல பதில் வந்து சிறந்த ஒரு கேள்விக்கு கிடைக்கிற பரிசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு பதில். இன்னுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க சின்ன வயசா இருக்க வந்து எதன் மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஆசை ஏற்பட்டுச்சு? இப்போ வந்து நான் ஒரு கவிஞனா வரணும், எனக்கு வந்து புத்தகம் எழுதணும், தமிழ் மேல இவ்வளோ ஆசை இருக்கு, ஏன் இந்த கொள்ள பிரியம் எதனால? சொல்ல போமாக இருந்தால் சமூகத்தை கவர்கிறதுக்கு இந்த விடயத்தை சொல்றதுக்கு அப்பால் உண்மையை சொல்ல போமாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் 30 வருஷ போர். 30 வருஷ போரைத்தான் எங்களுடைய சமூகமும் எங்களுடைய குடும்பமும் கடந்து வந்து காணப்படுது. அந்த வகையில 30 வருஷ போரால எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ வடுக்களை இன்றும் எங்களுடைய சமூகம் தங்களுடைய மனதில புதைச்சி வச்சிருக்குது. அதை வெளிக்காட்டுறது ஒரு புறம் இருக்கும், வெளிக்காட்டாம இருக்கிறது ஒரு புறம் இருக்கும். அந்த வகையில் அவ்வாறான விடயங்களை தாண்டி வந்தது எங்களுடைய சமூகம். அந்த காலகட்டத்துல நான் வாழவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட விதத்தில இருந்து அந்த வலிகளை வந்துட்டு நான் வரிகளாக தந்திருக்கிறேன். சொல்ல போவமாக இருந்தால் யாருமே எனக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, யாருமே கவிதை எழுதச் சொல்லி எனக்கு பின்னூட்டத்தை தரவில்லை. ஒரு குறிப்பு என்னவாக இருந்தால், ஒரு முறை எங்கள் பாடசாலையில் ஒரு கவிதை போட்டி வைப்பதாக கூறினார்கள். அப்பொழுது நான் தரம் 4 படித்துக் கொண்டிருந்தேன். 4 படித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய தந்தை கல்வியிலும் இலக்கியம் சார்ந்த விடயங்களிலும் கொஞ்சம் அதிக நாட்டம் கொண்டவர். ஆனால் குடும்ப சுமை காரணமாக கல்வியை இடைநிறுத்தி விட்டார். அவர்களுடைய ஆளுமைகளும் சமூகத்திற்கு வெளிக்காட்டப்படவில்லை. இறுதி வரைக்கும் ஒரு குடும்ப சுமை தாங்கியாக இருந்து விட்டு சென்றார். இப்பொழுது எங்களுடைய தந்தை எங்களோடு இல்லை, அவர் இறைவனிடம் சென்று விட்டார். அந்த கட்டத்தில் ஒரு ஒளிவிழாவுக்காக கவிதை போட்டி நடத்துவதாக சொன்னார்கள். அந்த வகையில் நான் புலமை பரிசில் படிக்கும் போது என்னுடைய தந்தை தான் எனக்கு கட்டுரை எழுதும் விதங்கள், தமிழுக்குரிய விடங்கள் எல்லாம் சொல்லித் தருவார். அன்று அவர் போட்ட விதைதான் இன்று இங்கு மாபெரும் விருட்சமாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த விருட்சத்தின் நிழலை ரசிப்பதற்கும் இந்த விருட்சத்தின் கனியை ருசிப்பதற்கும் அவர் இப்பொழுது இல்லை. அப்பொழுது நான் கேட்ட பொழுது, எனக்கு கவிதை சொல்லித்தரங்கள் என்று கேட்ட பொழுது, அவர் எங்களுடைய வீட்டினுடைய பின்புறமாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு முன்பதாக ஒரு வாழை மரம் இருந்தது. மிகவும் எளிமையாக 4 வரிகளில் கவிதை என்றால் என்னென்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றும் என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கவிதை என்னவாக இருந்தால், நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் மூவேளை, நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் மூவேளை, வளர்ந்து செழிக்கிறது எம்பாளை, வளர்ந்து செழிக்கிறது எம்பாளை, இது காய்தரப் போவது எவ்வேளை, இது காய்தரப் போவது எவ்வேளை, இதை உண்டு ரசிப்போம் நாம் நாளை, இதை உண்டு ரசிப்போம் நாம் நாளை என்று சொல்லி இந்த கவிதையை எனக்கு சொல்லித் தந்தார். அந்த கவிதையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு அதிர்வலை என்னுடைய உள்ளத்தை அன்று சுடத் தொடங்கியது. அந்த சூடுதான் என்னை ஒரு இடத்தில் இருக்க விடாமல், நான் எப்பொழுதுமே கவிதை என்று சொல்லி இருந்து எழுதுவதில்லை, கவிதை எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தில் காத்திருப்பதில்லை, முயற்சி செய்வதில்லை. சாதாரணமாக நான் நடக்கும் பொழுது கவிதை வரும், நான் படிக்கும் பொழுது கவிதை வரும், நான் கவலையாக உள்ள போது கவிதை வரும், ஒரு சந்தோஷத்தில் ஒரு கவிதை வரும். அப்படியாக அந்த தோன்றுகின்ற ஒவ்வொரு உணர்வலைகளையும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள், ஒரு தசாப்த காலமாக நான் சேர்த்து வைத்த அந்த கவிதை தான் இன்று மாபெரும் ஒரு நூலாக, 78 கவிதைகளை கொண்ட நூலாக இன்று வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில இன்னொரு விடயம் என்னவாக இருந்தால், நான் செல்லுகின்ற ஒவ்வொரு போட்டிகள், ஒவ்வொரு விடயங்களுக்கும் என்னுடைய குடும்பம் என்பது மாபெரும் ஒரு வலுவாக ஒரு முதுகெலும்பாக இருந்து அத்தனைக்கும் தட்டி கொடுக்கும். அந்த வகையிலே குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு என்னுடைய கவிதையின் முதல் வாசகர், முதல் ரசனையாளர் என்று சொன்னால் என்னுடைய தங்கை. எப்படியாக இருந்தால், என்னுடைய வீட்டில் கல்வி குலைந்து விடுமோ என்பதற்காக போட்டிகளுக்கு சென்றாலும் சில விடயங்களை கடிந்து கொள்வார்கள். நான் காப்போத் உயர்தனம் படித்து கொண்டிருந்ததால சில கவிதைகள் எழுதும்போது வீட்டில் காட்டுவதில்லை, திட்டுவார்கள். ரகசியமாக ஒரு இடத்துல இருந்து எழுதிவிட்டு என்னுடைய தங்கையிடம் காட்டுவேன். நான் அவளை இருத்தி விட்டு வாசித்து காட்டுவேன். தங்கைக்கு 17 வயது. நான் வாசித்து காட்டுவேன். அந்த கவிதையை வாசித்து காட்டும் பொழுது, அதனை நான் வாசித்து முடித்த பொழுது ஒரு கண் அசைவுடனும் ஒரு முக மாற்றத்துடனும் கேட்பாள், எப்படியடா இப்படி எழுதுற, நீ வேற லெவல். அந்த சொன்ன 2 வார்த்தைகள் தான் இன்று என்னை மாபெரும் கவிஞனாக இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. என்னுடைய தங்கைக்கு முதல் நன்றி. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாரு எலெக்ஸ்டீன் ராஜ் அவர்கள். அதாவது தங்கைக்கு வந்து ஒரு நன்றி வந்து சொல்லியிருக்கிறாரு. என் தங்கை மேல அவ்வளோ பாசமா? பாசம் என்றதை விட, வீட்டில் பாசத்துடன் இருப்பதை விட அதிக சண்டைகள், அதிக
ஒரு முரண்பாடுகள், ஏட்டிக்கு போட்டிகள் அதிகம் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அப்பா வந்து சொல்லி கொடுத்த ஒரு 4 வரிகள் வந்து இன்னுமே வந்து ஒரு உந்துதல் சக்தியோட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. தமிழை பத்தியும் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ஒரு பேரார்வம் என்ன அப்படின்னா, உங்களோட கவிதை மொழி நடைகளே வந்து கேட்கணும் அப்படின்னு. தமிழை பற்றி ஒரு 4 வரி. தமிழ் என்று சொன்னால் என்றுமே தன்னுடைய கன்னி நிலையையும் தன்னுடைய இருப்பிடத்தையும் தக்க வைத்துக் கொள்பவள்தான் ஒரு தமிழ். பூவாகி மொட்டாகி மலராகி, அதாவது ஒரு பூவானது மரத்திலிருந்து விழுந்தாலும் உயிர் பெறுவது ஒரு மங்கையின் கூந்தலுக்கு செல்லும் பொழுது அது மீண்டும் மலர்ச்சியுடன் உயிர் பெறும். அதே போலதான் உருவாகும் சிலர் பேச்சால் நிலை தாழ்ந்து போனாலும் எங்களுடைய தமிழர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்று வரை எங்களுடைய தமிழ் நிலை பெற்று கொண்டிருக்கின்றது. தமிழை பற்றி சுருங்க கூறின், தமிழ் என்பது வெறுமனிய வார்த்தைக்கு அல்ல, உயிர். தமிழ் என்பது உயிர். அதனால்தான் ஒரு இந்திய கவிஞர் சொல்லுவார், எச்சி பிதிர்க்காது கன்னி நிலை மாறாது கருசுமந்து பூக்காது மஞ்சம் ஒன்றும் பார்க்காது கன்னி நிலை மாறாது வயிறு பெருக்காது எச்சி பிதிர்க்காது எழில்மேனி சடைக்காது நடை கொஞ்சம் இழைக்காது தகர்க்கும் மமக்கெல்லாம் தாயாகி நின்றவளை என்று சொல்லி தமிழை கன்னிகளையாது தாயாகின்ற ஒரு பெண்ணாக உருவகித்து கூப்பிடுவார். அதாவது தமிழுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருக்காரு லெக்ஸ்டியன் ராஜ் அவர்கள்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு உங்களோட வரிகளும் சரி, நீங்க தமிழை வந்து உச்சரிக்கிற விதமும் சரி, ரொம்ப அழகா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து புக்ஸ் எழுதியிருக்கீங்க, நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருப்பீங்க, நிறைய பேருக்கும் வந்து எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க முகம் கொடுக்க நேரிட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியை வந்து இந்த நேர்காணல வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அடடே லெக்ஸ்டியன் ராஜ் மாதிரி எனக்குள்ளேயும் வந்து ஒரு உந்துதல் சக்தி இருக்கே, ஒரு முயற்சி இருக்கே, என்ன மாதிரியான எதிர்நோக்கு பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? மிக முக்கியமான கேள்வி. ஒரு விடயத்தை நாங்கள் தொடங்குகின்றோமாக இருந்தால் அதில் தடைகள் தான் ஏராளமாக இருக்கு. அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பொருள். அதே நேரம் தடைகள் எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அந்த விடயத்தில் தான் வெற்றியும் உயர்வும் என்பது மிகவும் அதிகமாக காணப்படும். குறிப்பாக கடலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கடலுக்கு மனிதர்கள் கரை என்று எல்லை வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த கரையை தாண்ட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கடலிலே ஒவ்வொரு நாளும் மலையாக எழுந்து வீழ்ந்து எழுந்து வீழ்ந்து இறுதி வரையும் கரை தாண்ட முடியாமல் தவிக்கின்றது. ஆனாலும் ஒன்றோ ஒரு நாள் சுனாமியாக எழுந்து உலகையே ஆள்கின்றது. அதுதான் அதனுடைய வெற்றி. அந்த கரையை தாண்டுவதுதான் கடல் அலையினுடைய வெற்றி. அதே போலதான் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக சேகரிக்கப்பட்ட 10 வருடங்கள், ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதங்கள் ஆகும். ஆனால் என்னுடைய நூல் பிரசவிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகியது. நீங்க வந்து 8 வயசுல இருந்தே முதல் கவிதை என்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்த கவிதை. சிறு சிறு பிழைகளோடு சிறு சிறு வரிகளாக தொடங்கி பலருடைய வடிவமைப்பு நிமித்தம் வந்துட்டு இது ஒரு பாரிய புத்தகமாக வெளிவந்து இருக்கின்றது. அந்த வகையில வந்துட்டு இந்த புத்தகம் வெளியிடுறதுல உள்ள பிரச்சனைகள் இப்ப வந்துட்டு கட்டுக்கோப்பு வகுத்து வைத்திருப்பார்கள். எப்படியாக இருந்தால், பேரளவில கவிதை எழுதின கவிஞர்கள் சொல்வார்கள், இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும், இதுதான் கவிதை, இதுக்கு கவிதைக்கென்று ஒரு விதி இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் கவிதை என்பது அப்படி இல்லை. மனதில் எழுகின்ற வார்த்தைகளும் வரிகளும் உணர்வடையும் பொழுது அது கவிதையாக பிறக்கின்றது. அதுதான் உண்மையான கவிதை. இன்றைய காலகட்டத்திலே அதாவது தகுதி நிலை என்றது இருக்கின்றது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்ததன் மூலம் இந்த கவிதை எழுதும் போது என்னுடைய கவிதைகளை நான் புத்தகமாக வெளியிடும் போது பல பிரச்சனைகள். ஒன்று வந்துவிட்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலை, சமூக நெருக்கடி காணப்பட்டது. அதேவேளை இந்த சமூகத்துல எவ்வாறு இந்த சிறு வயதில இந்த பெரிய கவிஞர்களுக்கு மத்தியில் என்னுடைய புத்தகத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு விதம் எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில வந்து இந்த நேரத்துல எனக்கு கிடைச்சதுதான் கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கம் இந்தியா. அந்த வகையில எனக்கு கிடைத்தவுடன் ஒரு கிடைத்தது எப்படியாக இருந்தால், 2025ஆம் ஆண்டு ஒரே நொடியில் 1000 புத்தக வெளியீடு என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை நான் முகநூலில் பார்த்திருந்தேன். அந்த முகநூல் தான் இன்று பலருடைய அகத்திலும் என்னை பதிய வைத்து, அகநூலில் என்னை பதிய வைப்பதற்கு காரணம். தொலைபேசியை நல்ல விடயத்திற்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது எங்களை பொறுத்து தான் இருக்கின்றது. அந்த வகையில் எனக்கு கிடைத்தது கவிமலர் பைந்தமிழ் சங்கம். அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நான் பல சங்கடங்களுக்குள் உள்ளானேன். எப்படியாக இருந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்பட்டது. அதை குறிப்பிட்ட நாளுக்குள் செலுத்த வேண்டியிருந்தது. எழுதப்பட்ட கவிதைகள் அனைத்தும் தட்டச்சு செய்யப்பட்டு அனுப்ப வேண்டியிருந்தது. அதே நேரம்
நான் அப்போ ஒவ்வொரு விடயத்திலும் நான் ஒரு நிமிடத்தில் நினைத்து விட்டேன், புத்தகம் அப்படியோ இருக்கட்டும், நான் சற்று வளர்ந்து விட்டு வெளியிடலாம்னு சொல்லி. ஆனாலும் அதனுடைய நிறுவனர் வித்து சூரிய அம்மையார் அவர்கள், என்ன உன்னால முடியும், நீ செய் 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 என்று சொல்லி அந்த கொடுத்த அந்த உந்துதல் சக்தி. யாரோ ஒருவருக்கு என் தொடர்பாக இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் எனக்கு ஏன் என் தொடர்பாக இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லி இந்த கவிதை புத்தகத்தை ஆக்குவது கவிஞர் பைந்தமிழ் சங்கம் உதவி செய்து இந்த நூலாக உருவகித்திருக்கின்றது. இது என்னுடைய வெற்றி மட்டுமல்ல, இது ஒரு பாரிய சமூகத்தினுடைய வெற்றி. அதே மாதிரி இங்கே இருக்கிற சமூகத்தை நாங்கள் 1000 புத்தகங்கள் எதிர்வருகின்ற 8ஆம் மாதம் வெளியிட போகணும். அந்த வகையில பணம் இருக்கின்றதோ இல்லையோ, சில பேருக்கு எழுத தெரியும், பணம் இருக்காது. சில பேருக்கு பணம் இருக்கும், சீராக எழுத தெரியாது. சீராக எழுத தெரியாதவர்களுடைய வரிகளை வடிவமைக்கின்றோம். அதே வேளை சீராக எழுத தெரிந்த பணம் இல்லாதவர்களை உயர்த்தி விடுகின்றோம். வெற்றி, தோல்வி, பணம், உயர்வு என்பதற்கேற்பால் இந்த சமூகத்தில் காணப்படும் ஒவ்வொரு மூலையில் காணப்படும் சிறிய படைப்பாளிகளையும் இந்த கவிச்சங்கம் மூலமாக நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம். அதுதான் எங்களுடைய இந்த பாரிய முயற்சியாக இந்த கவிதையினுடைய வெற்றி காணப்படுகிறது. கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அதோட மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து படித்து கொண்டு இருக்கீங்க, உங்க பாடசாலையில இருக்குதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது உங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அழகா வந்து எழுதுறீங்க. உங்களோட ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? முக்கியமாக என்னுடைய அம்மாவை பற்றி குறிப்பிட வேண்டும். எப்படியாக இருந்தால் என்ன வேலை செய்தாலும் என்ன விடயத்தை செய்தாலும் அவருடைய வாயிலிருந்து வருவது செய். மனதிலே தந்தையுடன் வாழ்ந்த எண்ணங்களையும் கரங்களிலே எங்களையும் தாங்கிக் கொண்டு அவருடைய வாழ்க்கை இன்று வரை அடுப்பங்கரையிலேயே கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய மூச்சினால் அந்த நெருப்பை எவ்வாறு சிறப்பாக எரிய வைக்கின்றாலோ அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் குடும்பத்தில் 6 பேர், 6 பேரையும் சீரான வகையில் வழிநடத்தி, கல்வியிலும் அனைத்து துறைகளிலும் வழிநடத்தி, ஒரு ஒற்றை பெண்ணாய் நாங்கள் 6 பேரும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தந்தை எங்களை விட்டு பிரிந்தார். அப்பொழுது எங்களுக்கு காணி இல்லை, வீடு இல்லை. நாங்கள் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்ட எங்களுடைய நிலப்பகுதியை விட்டு வேறு இடத்தில் இடம்பெயர்ந்து சென்றிருந்தோம். 6 பேரையும் கற்பித்து நல்ல நிலைக்கு உருவாக்கி வீட்டை கட்டி அந்த வகையில் தன்னை முழுமையாக எங்களுக்காக அர்ப்பணம் செய்து இன்று வரை தன்னுடைய ஆசை என்று எதுவுமே வெளிப்படுத்தாது எங்களுடைய ஆசைகளை தான் சுமந்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அம்மா. அதே வகையில் எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த சமூகம், நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் தான் சொல்ல வேண்டும். சமூகமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து என்னை வளர்த்து விடுபவர்களாகவும் தட்டி கொடுப்பவர்களாகவும் தான் காணப்படுகின்றார்கள். அதில் நான் புரிந்து கொண்டது ஒன்றுதான், வலிமை என்பது தாக்குவதில் அல்ல, தாங்குவதில். அந்த வலிமையை நாங்கள் கொண்டிருக்கின்ற வலிமையை ஒருவரை தாக்கி திருத்துவதை விட தாங்கி திருத்துவதன் மூலம் அது வெற்றியையும் அவருடைய மாற்றத்தையும் கண்டுகொள்ள முடியும். ரொம்ப அழகான ஒரு வரி, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வரின்னு கூட சொல்லலாம். வலிமைங்கிறது வந்து தாக்குவதில்லை, தாங்குவது அப்படின்னு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க முதல்ல சொன்னீங்க 1000 புக் வெளியிட போறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து ஒரே நாள்ல வந்து 1000 புக். அதுல முதலாவது புத்தகம் வந்து உங்களுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய ஃபீல் எப்படி இருக்குது, இந்த உள்ளத்தில் அந்த உணர்வு? எப்படியாக இருந்தால் கடவுள் எல்லாவற்றின் மேலாக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் தொடங்கின அந்த காரியத்தை விழுந்து போகாதபடிக்கு வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு அந்த தேவன் தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இந்த இடத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படணும். அந்த வகையில எப்படியாக இருந்தால் சாதாரணமாக விளையாட்டாக தொடங்கிய விடயம் என்னுடைய அந்த 10 வருட வெற்றிக்கு, அந்த 10 வருட அர்ப்பணிப்புக்கும் 10 வருட முயற்சிக்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். 1000 புத்தகங்கள் வெளியிட போகின்றார்கள். அந்த நாட்டிற்குரியவன் அல்ல, நான் அந்த சங்கத்துக்குரியவன் அல்ல. ஆனாலும் என்னுடைய புத்தகத்தை இந்த நாட்டிலே முதலாவது, இந்த நாட்டில் மட்டுமில்லை 1000 புத்தகங்களிலும் என்னுடைய புத்தகம் முதலாவது புத்தகமாக மட்டக்களப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்தில் வைத்து கடந்த மாதம் அறிமுகமுலா செய்யப்பட்டது. அந்த வகையில் சிறந்த படைப்பாளருக்கான விருதும் எனக்கு இந்திய கவிமலக பைந்தமிழ் சங்கத்தால் வழங்கப்பட்டது. அவார்டெல்லாம், அதாவது இந்த விருதுகள் வந்து ஒரு கவிஞனுக்கு, ஒரு கலைஞனுக்கு தேவையான ஒரு உந்துதல் சக்தியே வந்து பாராட்டுகளும் விருதுகளும் சான்றிதழ்களும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வயதிலே வந்து இத்தனை விருதுகள் வந்து வந்திருக்குது. அதை வாங்குற நேரம் உங்க உள்ளத்துல வந்து தோன்றின அந்த ஒரு விடயம் என்ன? உள்ளத்தில் வந்து தோன்றுறதுன்னு சொன்னா, அப்படியாக இருந்தால் விருதுகள் ஒவ்வொன்றும் வந்துட்டு இலகுவில் கிடைத்து விடாது. கட்டாயம் அதற்கு நாங்கள் போடுகின்ற அந்த விடயத்திற்கு நாங்கள் கொடுக்கின்ற எஃபெக்ட் என்றது மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு விருதினை பெறும் பொழுது நாங்கள் ஒரு கட்டத்தை தான் அடைகின்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு விருதுகளும் சிறியவைகள். நாங்கள் பெறப்போற விருதுகள் எத்தனையோ இருக்கும். ஒவ்வொரு விருதுகளையும் பெறும் பொழுது
இன்னும் அதிகமாக பெற வேண்டும். அந்த பாராட்டுக்களும் பெருமதி வாய்ந்த பரிசுக்கள் அல்ல எங்களை தீர்மானிப்பது, அந்த பாராட்டுக்களும் அந்த கை தட்டல்களும் தான் எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சென்று விடும். ஆக அவை ஒவ்வொன்றும் கிடைக்கும் பொழுது இன்னொரு படிநிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு படியா வீடளவில் எழுதி, பாடசாலை ரீதியில் எழுதி, அதே போல நான் மாவட்ட ரீதியில் எழுதி, மாகாண ரீதியில் போட்டிகளை செய்து, இன்று சர்வதேச ரீதியில் சர்வதேச கின்னஸ் லிம்கா சாதனைக்கு எங்களுடைய புத்தகம் தெரிவு செய்யப்பட்டுகிறது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயமாக காணப்படுகிறது. காரணம், இந்த விருதுகளும் பாராட்டுகளும் எங்களுடைய சமூகமும் தான். அதோட மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கவித்துறை அடிப்படையில வந்து உங்களுடைய பெயர் வந்து செழியன், அழகான ஒரு நேம். அது வந்து உச்சரிக்கிற நேரமே ரொம்ப அழகான ஒரு நேம்னு சொல்லலாம். என்ன காரணம்? எப்படியாக இருந்தால் எங்களுடைய தமிழ் சமூகம், அதாவது என்னுடைய கவிதைகளை படித்து விட்டு சில கவிஞர்கள் ஒன்று சேர்ந்து செழித்த மொழியிலே செழுந்த கவிதைகளை எழுதுவதால் எனக்கு செழியன் என்று சொல்லி பெயர் சூட்டினார். அதுதான் காரணம் இல்லையா? செழியன் அப்படிங்கிறதுக்கான பொருள் இதுதான். முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அகில இலங்கை சிறுவர் சம்மேளன பொருளாளர். இவ்வளோ பாரம் இந்த வயதிலே வந்து இவ்வளோ படைப்புகள் எப்படி? சாதாரணமாக சொல்லுவார்கள் எப்படியாக இருந்தால், ஒன்றை நீ தேடும் பொழுது அது உன்னை தேடி வரும் என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது அதான் எங்களுடைய இளைஞர்கள் சொல்லுவார்கள், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே போலத்தான் நாங்கள் இந்த தேசிய சிறுவர் சம்மேளனத்தின் பொருளாளர் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. கிராம உத்தியோகத்தர் பிரிவில் சிறுவர் கழகத்தில் இருக்கின்றேன். அந்த செயற்பாட்டின் சிறப்பு காரணமாக தெல்லிப்பளை பிரதேச செயலர் வெறுமனையே ஒரு கிராம சேவகர் பிரிவில் செயலாளராக இருந்தேன். அந்த செயற்பாட்டின் காரணமாக 43 கிராம சேவர்களை கொண்ட தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினுடைய சிறுவர் சங்கங்களுடைய ஆலோசகராக தெரிவு செய்யப்பட்டேன். அதே போல 15 பிரதேச செயலகங்களை கொண்ட யாழ் மாவட்ட சிறுவர் சம்மேளன பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அதிலிருந்து பதவி பிரமாணம் உயர்வாக கிடைத்து தேசிய சிறுவர் சம்மேளன பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டு 2007ஆம் ஆண்டு தேசிய சிறுவர் சம்மேளன சபை இலங்கையில சட்டபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு சிறுவர் உரிமைகளை நிலைநாட்டி சிறுவர்களை பங்கு பெற்றதனூடாக நாட்டை கட்டியெழுப்போம் என்ற தொழிற்பாடுகள் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. 2017 தொடக்கம் 2025 என்று சொன்னால் 18 வருடங்கள், கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் வரைக்கும் இனத்தை குறிப்பிடவில்லை, சிங்களவர்கள் தான் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தார்கள். என்னுடைய எஃபெக்டிவ் நிமித்தம், நான் காட்டின அந்த கடமை பொறுப்பின் நிமித்தம் அந்த 18 வருட வரலாற்றிலும் முதலாவது தமிழ் பிரதிநிதி நான் தான். ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது நாங்கள் சிறிதாக, அதாவது ஒரு வீட்டை கட்டுவோமாக இருந்தால் ஒரு சுவராகவே கொண்டே 4 பக்கம் நட்டு விட்டு வீடு என்று சொல்ல மாட்டோம். சிறிய கற்கள் சேர்ந்தான் பாரிய சுவர்கள் உருவாகும், பாரிய சுவர்கள் சேர்ந்தான் மாபெரும் மாளிகை உருவாகும். அதே போல படிப்படியாக சிறிதாக சேர்த்து கொண்டு மாபெரும் படிகளை நாங்கள் எங்களுடையதாக ஆக்கிக்கொள்ள. ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாரு. அதோட மட்டுமில்லாமல் வந்து நிறைய புக்ஸும் வந்து நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. குறிப்பாக சொல்ல போனால் இதையும் தாண்டி, அதாவது புத்தகம் எழுதுறதை தாண்டி இது கவிதை எழுதுறதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த துறையில வந்து அதிகமான ஒரு நாட்டம்? இது என்னுடைய முதலாவது புத்தகம். 2வது புத்தகம் தேடாதீர்கள் தொலைகின்ற என்ற புத்தகத்தினுடைய பெயரில் இப்பொழுது இந்தியாவில் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற கவிதைகள் முழுவதுமாக அங்கு இதில் 78 கவிதைகள், இப்பொழுது 2வதாக கொடுத்த நூல் 80 கவிதைகள் அனைத்தும் அங்கு கொடுக்கப்பட்டு தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் என்னுடைய கையில் வந்து சேரவில்லை. ஒரே தடவில் 2 நூல்கள் வெளியிட்டு விட்டேன். அதை தவிர்த்து நாங்கள் சொல்ல போமாக இருந்தால் விவாதத்துறை, இலக்கிய விமர்சனம், கட்டுரை, சிறுகதை என்று சொல்லி அனைத்து துறைகளிலும் வந்துட்டு தமிழ் சார்ந்து அதற்குள் இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் எனக்கு ஈடுபாடு காணப்படுகிறது. அந்த வகையில வந்துட்டு விவாதங்கள்ல தெரிவு செய்யப்படும் தேசிய ரீதியிலான விவாத போட்டிகள், தேசிய ரீதியான தமிழ் தினப்படி விவாத போட்டிகள், தேசிய ரீதியில விவாத போட்டிகளை சிறந்த விவாதிகளுக்கான விருது பெற்றிருக்கிறேன். அதே போல கட்டுரை போட்டிகள், சிறுகதை போட்டிகள்ல மாவட்ட மட்டங்கள், மாகாண மட்டங்கள் முதலிடம் பெற்றிருக்கேன். அதே போல அகில உலக திருக்குறள் மன்றத்தினும் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில வள்ளுவம் பேசும் வாழ்வியல் என்ற தலைப்பில 1000 சொற்கள் கொண்ட ஒரு கட்டுரை எழுதி திருக்குறள் செல்வன் என்ற விருதையும் 2021ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார். ரொம்ப அழகா வந்து நிறைய விடயங்கள் அவரை பத்தி சொல்ற நேரம் வந்து அப்படியே வந்து புள்ள இருக்குது. இந்த வயதுல வந்து நிறைய விடயங்களை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம குறிப்பாக சொல்ல போனா இந்த ஹனுஹரிவதனி, நிறம் மாறும் மனிதர்கள், இதை பத்தின உங்களோட கருத்து? சொல்ல போவமாக இருந்தால் இதை நான் வந்துவிட்டு என்னுடைய ஒரு குழந்தையை வந்துட்டு சாதாரணமாக ஒரு பிள்ளையை போற்றுவதை விட அந்த பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு போற்றுவது என்பது மிகவும் இனிமையான ஒரு விடயம். அதே போல அந்த நூல்களை நானும் என்னுடைய கையில் வைத்து சமூகத்தை காட்டுவதற்கு விரும்புகின்றேன்.
இல்ல. அந்த வகையில வந்துட்டு இந்த 1000 புத்தகம் வெளியிடுறோம். அந்த 1000 புத்தகம் வெளியிடும் பொழுது 1000 குழந்தைகளை பிரசவிப்பதற்கு சமன். 1000 புத்தகங்கள் பிரசவிக்க சமன். இந்த 1000 புத்தகங்கள்ல வந்துட்டு 2 நாடுகள் பங்கெடுத்துக் கொள்கின்றன. 2 நாடுகள் பங்கெடுத்துக் கொள்கின்றன. ஒன்று இலங்கை, மற்றொன்று இந்தியா. அந்த வகையில் இந்தியாவில் காணப்படுகின்ற அனைத்து மொழிகளிலும் புத்தகங்களாக்கப்படுகின்றன. அதே போல இலங்கையில் காணப்படுகின்ற சிங்களம், தமிழ் போன்ற அனைத்து அதாவது மொழி வேற்றுமை இல்லாமல், துறை வேற்றுமை இல்லாமல் கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், கேள்வி, வினாவிடை, வழிகாட்டி, கதை என்று சொல்லி அத்தனை வகையிலும் வந்துட்டு புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. இது வந்துட்டு இந்த 1000 புத்தகங்கள் முதற்கட்டமாக சில புத்தகங்கள் என்னுடைய அறிமுக விழாவோடு சேர்ந்து இந்த இலங்கையில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள். அதுவே நிறம் மாறும் மனிதர்கள் என்பது அனுகரி வதனியினுடைய கவிதை புத்தகம். அவரும் ஒரு சிறந்த படைப்பாளர். அவருடைய புத்தகம் இது. இரண்டாவதாக மன்சூர் ஐயா அவர்களுடைய புத்தகம். இது வந்துட்டு திருகோணமலை வானம்பாடிகள்னு சொல்லி திருகோணமலை சார்ந்த ஒரு வரலாறு கதைப்பாங்கில கொண்டு நடத்தப்படுகின்றது. மூன்றாவது புத்தகம் வந்துட்டு கில்கமேஸின் புதுயுகம். அதாவது வந்துட்டு சன்ஃபரா அக்காவினுடைய புத்தகம். இது கில்கமேஸ் என்ற ஒரு கருப்பொருளாக ஒன்று சொல்லப்படுற ஒரு மாபெரும் கதையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஆவாரம் பூக்காரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் சசிலை சக்காவினுடைய புத்தகம். இது ஒரு கவிதை புத்தகம். அந்த வகையில் கவிதை, கலை, கட்டுரை, கதை, வரலாறுன்னு சொல்லி பல பாணிகளில் இந்த உலக சாதனை நிகழ்த்தப்படுகின்றது. இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றது. இன்னும் நிறைய விடயங்கள் நீங்கள் எதிர்காலத்தில் பண்ணணும். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூகத்துக்கு என்ன மாதிரியான விடயங்கள் நீங்கள் சொல்ல வாரீங்களோ அதை எல்லாமே கண்டிப்பாக ஒரு எழுச்சியை தூண்டணும். வெறுமனே கவிதைகள் எழுதிட்டோம், மக்களுக்கு சமூகத்துக்கு நாங்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் இப்போ இருக்க 15 வயதினருடைய நோக்கமே இதுதான். சமூக வலைத்தளங்களில் ஒரு ட்வீட் போட்டாலே போதும், நாங்கள் சமூகத்தை திருத்திடுவோம். அப்படி நீங்கள் கிடையாது இல்லை. இந்த வயதிலையுமே நாங்கள் சமூகத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அதோட மட்டும் இல்லாம தமிழ் மேல இருக்க அந்த ஆற்றலை, அந்த பற்றை நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல நிறைய விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல வழியில போகணும், சமூகத்துக்கு நல்ல விடயம் போய் சேரணும் அப்படின்னு நாங்க தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு நோக்கம், அதாவது நீங்க புக் எழுத போறீங்க, இல்லாட்டினா கவிதை எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஐடியாஸ் எப்போ உங்களுக்கு தோணும்? இப்போ குறிப்பாக சொல்ல போனா ஒரு பாடகர் ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடலை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா நிறைய நேர்காணல்ல பார்த்த விடயம் நைட் டைம்ல, அதாவது இரவு டைம்ல தான் அவருக்கு யோசனைகள் தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரியான கவிதை படைப்புகள் எந்த மாதிரியான நேரத்துல தோணும்? எதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஆஹா இது நல்லா இருக்கே, எழுதணும் போல தோணுதே அப்படிங்கிற ஒரு தோன்றுதல் உருவாகும்? சொல்ல போனால் பொழுது என்பது, அதாவது பருவம் பார்த்து பயிர் செய் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த கோட்பாட்டிலிருந்து சற்று விலக்கப்பட்டவன் நான். அதாவது பொழுதுகளுக்காக நாங்கள் வாழக்கூடாது, பொழுதுகள் எங்களுக்காக வாழ வேண்டும். அந்த வகையில் பொழுதுகள் என்று இருக்காது. என்னுடைய மனதில் ஒரு விடயத்தை பார்க்கும் பொழுது தோன்றும் என்ற அந்த நொடியிலேயே அது கவிதையாக்கப்பட்டுவிடும். சாதாரணமாக காலை வேளையில் பல பறவைகள் ஒன்றாக பறந்து தங்களுடைய உறவு தேடச் செல்கின்றது. அதை பார்க்கும் பொழுது ஒரு கவிதை. தெருவில் செல்லும் போது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான் ஆகியிருந்தால் அது சம்பந்தமான ஒரு கவிதை. அந்த வகையில் ஒரு வைத்தியசாலையில் ஒரு பெண் கலைந்து அழுது கொண்டிருக்கின்றாளாக இருந்தால் அது சம்பந்தமான ஒரு கவிதை. ஒரு மாணவன் பல பாடுகளை பெற்று ஒரு பட்டம் பெறுகின்றானாக இருந்தால் அது சம்பந்தமான கவிதை. ஒரு குடும்பத்தில் காணப்படுகின்ற தீய நிலை, மிகவும் இடரான நிலை சம்பந்தமாக, அதாவது பொழுதென்று அல்லாமல் ஒவ்வொரு நிலைமைகளும் ஒவ்வொரு வழிகளும் தான் இது சம்பந்தமான அனைத்தும் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. பொழுதென்று அல்லாமல் கவிதை தோன்றுகின்ற நேரம் எல்லாம் அந்த பொழுதுகளை எல்லாம் என்னுடைய பொழுதுகளும் அதற்குரிய பொழுதுகளும் நான் ஆக்கிக்கொள்வேன். அதாவது பொழுதுகளுக்கு அப்பால் நான் அனைத்து நேரங்களிலும் கவிதைகள் எழுதுவேன். எந்த நேரமாக இருந்தாலும் தோன்றுகின்ற நேரத்தில் கவிதைகளை எழுதிவிடுவேன். நீங்க எழுதின வரிகள் இந்த புத்தகத்துல இருக்குது. அதாவது ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக சொல்ல போனா நான் ஃபர்ஸ்டே அந்த இடத்துல வைக்கும் போதே எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வரின்னு கூட சொல்லலாம். இந்த வசந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம் வீட்டு பசுவில் பால் கறந்து பொங்கிடும் வசந்தங்கள் இல்லை, பாலகர் பாக்கல் பாடி பாய்ந்து திரியும் வழக்கமும் இல்லை, கிளி தட்டி பகடையும் கூடியாட தெரியவில்லை, தெரிந்தாலும் கூடி ஆட நண்பர்கள் இல்லை. எப்படியாக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் போட்டி
பொறாண்மை, வசதி, வளர்ச்சி என்ற ஒரு போக்கில தான் எங்களுடைய சமூகம் வளர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில தான் இந்த கவிதை உருவாக்கப்பட்டது வந்துட்டு எப்படியாக இருந்தால், ஒரு கட்டத்தில் என்னுடைய வீட்டிற்கு எங்களுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவின் அம்மா மட்டும்தான் இப்பொழுது இருக்கின்றார். என்னுடைய அப்பாவின் தாய் தந்தை, அம்மாவின் தந்தை எல்லாம் இறந்து விட்டார். ஒரு கட்டத்தில் அவர் பேசும் பொழுது சொன்னார், தாங்கள் இப்படி விளையாடினோம், தாங்கள் இப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி தங்களுடைய அந்த கால வாழ்க்கையின் மகிமைகளை எனக்கு சொன்னார். அந்த காலத்தோடு நான் வாழ்கின்ற இந்த காலத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அது வெறுமையாகத்தான் காணப்பட்டது. அவர்கள் கூடி விளையாடினார்கள், சாதாரணமாக விளையாடினார்கள். இந்த காலத்தில் தொலைபேசிகளுக்குள்ளும் சமூக வலைத்தளங்களும் பிள்ளைகள் அமிழ்ந்திருக்கின்றார்கள். அவர் கூறிய விடயத்தில் இருந்து என்னுடைய மனதில் தோன்றிய அந்த வெறுமையான உணர்வை இந்த கவிதையில் கொட்டி தீர்த்தேன். சுடுமண் காலங்கள் இந்த கவிதை மூலமா வந்து எலெக்ஸ்ட்ரீன் ராஜ் அவர்கள், அதாவது செழியன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான வரிகள். கண்டிப்பா எதிர்காலத்துல இந்த நூல் வந்து எல்லா பதிப்பகத்திலையும் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, எல்லாருமே வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா எல்லா மக்களுமே வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களுமே வந்து எதிர்காலத்துல வந்து கவிஞர் எலெக்ஸ்ட்ரீன் ராஜ் அவர்களோட புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு எல்லா நூலகத்திலையுமே போய் கேட்பாங்க. அந்த ஒரு நாள் வரும். அந்த ஒரு விடியலுக்காக வேண்டி நிறைய நாட்கள் காத்திருந்தாலும் அது வந்து தப்பே கிடையாது. இன்னும் வந்து முயற்சி செய்துட்டே இருங்க. நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும், அதாவது முதல்ல நான் வாழ்த்திட்டேன், வாழ்த்த வயதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் வாழ்த்திட்டேன். அதோட மட்டும் இல்லாம நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள், சமூகத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட எழுத்து மூலமா வந்து சமூகத்துக்கு நீங்க சொல்ல வர கருத்துக்களை வந்து முன்வைங்க. அதோட மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், நீங்க செய்ய போற அனைத்து காரியங்களுமே வந்து தமிழே வணக்கம் குழு சார்பாக நன்றாக இருக்கணும். வெற்றி இனி வந்து வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு உன்னிப்போட வந்து வாழ்க்கையை வந்து தொடங்க. வாழ்க்கை ஏற்கனவே தொடங்கிருச்சு. இந்த வயதிலே வந்து நிறைய படைப்புகளை வந்து படைத்துட்டீங்க. ஒரு எடுத்துக்காட்டா வந்து இருக்கீங்க. தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில வந்து சிறுவர்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி.